உங்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, போக போக சரியாயிடும். என்னை அறிமுகம் செய்து வைத்த பெருந்தகை சப் ரெஜிஸ்ட்ரார் அவர்கள், நம்முடைய அருமை பெருந்தகை டிஆர்ஓ அவர்கள், என்னை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்த 2 எம்சி, இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு சிறிய குழப்பம் இருக்கு. என்னன்னா, என் பேர் பர்வீன் சுல்தானா. எனக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர். அந்த பேர் இந்த இந்திய நாட்டின் இசையரசியின் பெயர். இந்த இந்திய நாட்டின் இசையரசிக்கு பர்வீன் சுல்தானா, பேகம் பர்வீன் சுல்தானான்னு ஒரு பேர் இருக்கு. அவங்க தான் பத்ம விருதுகள் பெற்றவர். அவங்க தான் இசை அரசி விருது பெற்றவர். நீங்கள் விக்கிபீடியா போனீங்கன்னா பேகம் பர்வீன் சுல்தானா பேரும் வரும், என் பேரும் வரும். அவங்களுக்கு இப்போ 84 வயசு. அவங்க தான் அந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு இப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசு சொல்லின் செல்வர் என்கின்ற விருதை அளித்திருக்கிறது. இருந்தாலும் பேரன்போடு நீங்கள் உச்சரித்திருக்கிறீர்கள். பிரபஞ்சம் அதை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மத்தியில் மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். நான் வந்தபோது சேர்ஸ் எல்லாம் காலியாக இருந்தது. இப்போ பார்த்தா கொஞ்சம் சேர் தான் காலியாக இருக்கு. ஆனால் திரளா மக்கள் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பிற்கு நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்பதனை உங்களுடைய முகக்குறிப்பு காட்டுகிறது. இதில் ரொம்ப கவனமாக நான் இருக்கிறேன். என்னன்னா, நிறைய அம்மா அப்பா தம் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க பேசுகிறத கேளு, நான் பேசுகிறத தான் கேட்க மாட்டேங்கிற, அவங்க பேசுகிறையாவது கேளு. நானும் என் பிள்ளைய இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன். என் பேச்சை என் பிள்ளை கேட்கறது இல்லை. யாராவது பேசினா கேட்பாங்க. இங்கே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் உங்க பேச்ச உங்க பிள்ளை கேக்குதா? கேட்கல? கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? நீங்களும் கேட்கல, அதுவும் கேட்க மாட்டேங்குது. அப்படியா? ஆனா நான் ஒரு சின்ன குறிப்போட என் பேச்சை தொடங்குறேன். நம் பிள்ளை நம் பேச்சை கேட்காது. இது இப்போ நேற்று இல்லை, காலம் காலமாக இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோதான். நம்ம புள்ள நம்ம பேச்சை கேட்காது. ஆனாலும் பெற்றோர்களே, நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? நமக்கு முன்னால் அந்த குழந்தைகள் நம் பேசுவதை கேட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் முன்னால் சவால்கள் வீசப்படுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து வெற்றி அடைவதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அறமும் பாடமும் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் பேச்சு கேட்கலனாலும் சொல்லிக்கிட்டே இரு. விதைகள் தூங்கலாம் என்று சொல்வார்கள், கிடையாது. விதைகள் ஒருபோதும் தூங்குவதில்லை, விதைத்தவர்கள் தான் தூங்கி போகிறார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். ஆன்மீக ரீதியாக அல்ல, வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக, நிலைத்த வாழ்க்கை பெறுவதற்காக மனிதன் என்ன செய்தால் அந்த நிலைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்கின்ற நிலையில் என் சிந்தனையை செலுத்தியபடி இருக்கிறேன். நான் இப்படி யோசிச்சு பார்க்கறது உண்டு. இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் இவ்வளவு பெரும் கூட்டம்
பேச்சை கேட்பதற்காக ஏன் கொடுக்கிறது? புத்தகங்கள் கிடைக்கின்றன, வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு போகலாம். அரசும் சரி, நிர்வாகமும் சரி, நீங்களும் சரி, பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களுடைய கருத்தை கேட்பதற்காக ஏன் வருகிறீர்கள்? இந்த ஒரு கேள்வி எனக்கு பல நாட்களா உண்டு. என்னுடைய வீட்டில் எங்க அம்மா, நாங்க மொத்தம் 5 பேர். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர் நாங்க. எங்க வீட்டுக்கு 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு அத்தை மாசம் மாசம் வந்துருவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேரையும் வரிசையா நிறுத்த வச்சுட்டு அந்த வர விருந்தாளிகள் இருக்காங்களே, உறவுகள், அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுங்க. சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்க. இதுல என்ன சிரமம் தெரியுமா? அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அதை விட சிரமம் என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்தவனா. இப்போ நிறைய பேர் இங்க நின்றுட்டு, நிறைய பேர் அங்கேயும் இதை வச்சு என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்ன இதுல தானே பாக்குறீங்க, இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, டப்பா போட்டு ஏறி நிக்க வச்சிருக்காங்கல்ல, முழுசா தெரிஞ்சு பேசுன்னு உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். யாருக்கோ என் பேச்சை கடத்திவிட வேண்டும் என்று இந்த வினாடிகளை வீணடித்துக் கொள்ளாமல், இதோ இந்த வினாடியில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை என் சொற்களாக தருகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்வில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை என் சொற்களை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட அற்புதமான விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அனுபவிப்போம். மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான்? கான்செப்சுவலா நான் யோசிச்சு பார்க்கிறேன். மனிதன் தெய்வமாக முடியுமா? தெய்வ நிலை என்கின்ற அந்த நிலை எது? தமிழர்கள் ரொம்ப வித்தியாசமான வாழ்வியல் பண்பாடு கொண்டவர்கள். நான் சொல்றேன் பாருங்க. ஓஷோ, ரஜினிஷ் ஓஷோ தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்திய அமைப்பிலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழர்கள் ஏன் வித்தியாசமா இருக்கிறாங்க, வித்தியாசமா யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கட்டட அமைப்புகள், அவங்க வாழ்வியல் பண்பாடுகள், அவங்களுடைய சடங்குகள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு, காம்படிஷனே போட முடியலையே ஏன்னு கேட்டாராம். நீங்க போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஓஷோ சொன்ன பதில், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள்தான் என்று ஓஷோ சொன்னதாக பதிவிருக்கிறது. நாம் பூர்வ குடிகள். பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கான்செப்ட் இருக்கு, கருத்தியல் இருக்கு. இந்த கருத்தியல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். இறந்து போறாங்கல்ல, இறந்து போறாங்க, அது முஸ்லிம்களா பார்த்தீங்கன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் இறைவனடி சேர்ந்தார், கடவுள்கிட்ட போயிட்டார். இந்துக்கள் சிவனடி சேர்ந்தார். நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறேன். உருதுல என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினலா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க பாருங்களேன். நாம் உண்மையிலேயே பூர்வ குடிகள். இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை மட்டுமல்ல, வாழ்வியலின் ரகசியத்தை சொல்லித் தருபவர்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் போதுமானது. சிவபதவி அடைந்தார், சில பேர் சொல்றாங்க டிக்கெட் வாங்கினார், மண்டையை போட்டார். ஒருத்தருங்க, என் தாத்தா தன் 98 வயதில் அகால மரணம் அடைந்தார்னு எழுதி போஸ்ட் ஒட்டியிருக்கான்.
98 வயசுல சாவறது அகால மரணமான்னு நான் கேட்டேன். நான் மொழி ஆசிரியையில கேட்டேன். அவன் சொல்றான், போற நேரத்தில் போகாம லேட்டா போனாலும் அது அகாலம்தாங்கிறான். இதெல்லாம் வார்த்தை இருக்குல்ல. உண்மையான சொல் என்ன தெரியுமா? 2 சொல்றேன். இந்த உலகத்தில் தமிழர்கள் பக்கத்தில் கூட மற்றவர்கள் நாகரீகம் நான் தான் என்று சொல்லி வந்துவிட முடியாத அளவிற்கு அற்புதமான 2 சொல். ஒரு சொல் இயற்கை எய்தினார். பாஸ்டவே தாங்க இங்கிலீஷ்ல, பாஸ்டவே. தமிழன் தாங்க சொல்றான் இயற்கை எய்தினார். அதை விட பெரிய வார்த்தை சொல்லவா? இப்ப சொல்லுவோம்ல, பெஸ்ட், பெட்டரு, எக்ஸலன்ட், லெஜண்ட். ஐப்படத்தில் வர அதுக்கும் மேல லெஜண்ட் இல்ல. நீ லெஜண்ட்னு யாரையோ கூட்டிட்டு வந்தாலும் நான் அதுக்கும் மேல. பாருங்க என்ன சொல் தெரியுமா? காலம் ஆனார். Hey, he became time. அவன் காலம் ஆகிவிட்டான். காலத்தை அழிக்க முடியுமா? இதோ காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், காலமானார் என்கின்ற சொல் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார்கள் இவர்கள்? குர்ஆனிலே இறைவனுடைய சொல் அது. நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். தமிழன் போற போக்கல சொல்லிட்டு போனா என் தாத்தா காலமாயிட்டார். He became time என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் பண்பாட்டிற்குரியவர்கள் நாம். இந்த மனித நிலையில் தெய்வமாக உயர்ந்து நிற்றல் என்பது என்ன? காலமாதல் தான். காலமாக நான் 2 கேள்விகளை கேட்கிறேன். நீங்க வீட்டில் போய் இந்த 2 கேள்விகளுக்கு உங்களுக்கே நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. நீங்கள் வெறும் மனிதனா, இல்லை உங்கள் வாழ்விற்கு பிறகும் நீங்கள் தெய்வமாக இந்த மண்ணில் நிலைத்து நிற்க போகிறீர்களா என்பதற்கு இந்த 2 கேள்வியை நான் உங்க முன்னால வீசிட்டு போறேன். 1, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? அங்கே இருங்கள். எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருங்க. பர்வீன் சுல்தானா பேச்ச ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கேட்கணும் நினைச்சவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க. ஆனால் நம்மில் பல பேர் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு, நாம் இருந்திருக்கக்கூடிய இடம் வேறு, நாம் இருக்கும் இடம் வேறாக இருக்கிறது. எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும். முதல் விஷயம் வீட்டில் போய் யோசிங்க. 2வது, எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீரில் மூழ்கி நினைவழிகிறார்கள். அப்படி இல்லை. ஒன்னல்ல, சங்க இலக்கியம் படிக்கிறேன் நான். சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னனை இப்படி புகழ்கிறார். எப்படி புகழறார் பாருங்க. ஏய், நீ நிறைய நாள் இரு, புகழோடு இரு. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன வாழ்த்துங்க பாப்போம். எவ்வளவு நாள் வாழ்த்துங்க? எவ்வளோன்னு சொல்லுங்க. பாருங்க சொற்கள் எப்படி. இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோமா, சொல் அப்படி வந்து விழுது. மொழி உள்ளவரை வாழ், பல்லாண்டு வாழ், காலம் இருக்கும் வரை, எப்படி வருது பாருங்க வார்த்தை. நான் சொல்றேன், பேச்சாளர்களா புத்திசாலிகள் கிடையாது. கேட்கின்ற மக்கள் தான் புத்திசாலிகள், கேட்கின்ற மக்கள் தான் அறிவுடையவர்கள். அவர்களுக்கு இணையாக பேச்சாளர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பேச்சாளருக்கு உணர்த்தக்கூடிய கடலூர் மக்கள். எப்படி சொல்றீங்க பாருங்க. ஒரு மன்னனை வாழ்த்துறாருங்க ஒருத்தர். திருச்செந்தூர் இருக்குல்ல கோவில், அதுக்கு பக்கத்துல பகுருளி ஆறு ஓடுதான். பகுருளி ஆற்று மணல் இருக்குல்ல, அந்த மணலை எண்ண முடியுமா? பகுருளி ஆற்றின் மணலினும் பல ஆண்டுகள் நீ வாழுகன்னு வாழ்த்துறாரு. கணக்கே போட முடியாதபடிக்கு, ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்கும், ஆனால் எண்ணிக்கையில் சொல்லில் அடங்காத எண்களால் வாழ்த்திய சங்ககால புலவன். நான் யோசித்து பார்க்கிறேன், 2500 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை 2500 வருஷத்திற்கு அப்புறமா நான் பேசுறேன்னா, அந்த மன்னன் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
நாம் ஒரு தலைமுறை கடந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதை செய்கிறோம் நாம்? நான் சில ஆழமான சில மன உணர்வுகளை இந்த மாமன்றத்தில் விதைத்து விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு ஒரு வார்த்தையை சொல்றேன். மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது? நான் புகழ்பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே நான் முடிவு செய்கின்ற பொழுது என் உடன் இருக்கக்கூடிய மக்களை நான் எப்படி எதிர்கொள்வது? பல நேரங்களில் எனக்கு சிரமமே அதான். கூட இருக்கிறவங்க நம்மளை வாழவே விட மாட்டாங்க. 2 குறிப்பு தந்துட்டு சொல்றேன். இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்கங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை முதலில் மனதளவில் கடந்து வாங்க. இன்றைய நாள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் உடன் இருக்கின்றவர்கள் என்னுடைய சக்தி நிலையை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழமாட்டேன் என்று எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் வீட்டில் போய் ஒரு பயிற்சி பண்ணுங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, நிறைய அதில் தண்ணீரை நிரப்புங்கள். ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உயிர் போயிடுங்கிற அளவில் நிறுத்துங்க. உங்கள் மனைவியையோ கணவரை கூப்பிட்டு அதில் கொஞ்சம் போட சொல்லுங்களேன். 2-3 சொட்டு போட்டுருவாங்க, வழியாது. வீட்டில் பையன் யாராவது இருந்தால் கீழே கொட்டக்கூடாது, பார்த்து ஏதாவது சொட்டு போட முடியுமான்னு பாருன்னா அவனும் பில்லரில் போட்டுருவான். அப்புறம் ஒரு மோதிரம் கழட்டி போடுங்க, தண்ணி வழியாது. 4-5 பின்னு போடுங்க, தண்ணி வழியாது. நான் யோசித்து பார்க்கிறேன், எங்கோ நாம் நின்று போகிறோம். அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியும்ன்ற எனர்ஜி இருந்தாலும் எங்கேயோ நாம் நின்று போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு நில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு நில வாசல். நீங்கள் எப்படி போவீங்க? ஏன் ஏன் அதான் இங்கே இருக்குது. அவ்வளோதான் நமக்கு ஆறா. யானை இருக்குல்ல, யானை மேலே எதையாவது ஏற்றிருங்க. அந்த யானை என்ன பண்ண தெரியுமா? மேலே ஏற்றிருக்காங்கல்ல, அந்த ஆளை கூட இடிக்காமல் கூட்டிகிட்டு போகும். அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேர். இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல. எந்த சுனாமி வந்தாலும், எந்த நிலநடுக்கம் வந்தாலும், எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம். அதுதான் நம்முடைய நாட்டின், இந்தியாவின், உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு தான் விநாயகன்னு பேர். நாயகன்னா தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன். என்ன அர்த்தம்? அந்த ஆறா அப்படி வச்சிருக்கிறது. அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா? நான் இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு போகிறேன். யாராக நான் ஐம் மோட்டிவேட்டர். யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரதுக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது. இப்ப நான் காலையில் புறப்பட்டேங்க வீட்டை விட்டு. நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் 4 மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் அட்டன் பண்ணிட்டு 2 மணிக்கு மேலே புறப்பட்டு இதோ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். காலையிலேருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடலை. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது? பல பேரை நான் பார்க்குறேன், காலையில் ஆரம்பிச்சு டக்குன்னு டல்லாயிடுறீங்க. எனக்கு என்ன மட்டும் டல்லாக்கிறதுக்கு சூழல் வராதான்? எப்படி இருக்கேங்க நான்? இப்படி தான் காலேஜுக்கு போவேன், டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைவேன். இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க எனர்ஜியோடு இருக்க விட மாட்டாங்க. ஒரு அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இது உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க. கத்தினா கத்தி இல்லை, கத்தி மாதிரி உள்ள நுழைவேன். உட்காந்து கேபினில் உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்படி பார்ப்பேன் பாருங்க. அங்கேருந்து சவுண்ட் வரும், என்ன பருவேன் டல்லாக இருக்கிறேன். நம்மள டல்லாக்கிறோம். இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா? சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மள. கண்டேஜியஸ். அது ஒரு தொற்று. நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இங்க ஒரு 3-4 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதுல்ல, உங்களுக்கு
உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்க என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விலாவில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்ல, நெஞ்செலும்பு விட்டுரும். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? பஞ்சதந்திரத்தில் ஒரு 6 மாசம் இருக்கும். அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் படித்தேன். என்னங்க மனிதர்கள், நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாருங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்போ போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஓஷோ சொல்வார், சொற்கள் என்னுடையவை, புரிதல் உங்களுக்குரியவை. உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார். நம்முடைய ப. சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, மேனாள் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், அவர் சொல்வார், உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லேயே மிக முக்கியமான ப்ராப்ளம் எக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்லை, டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு சொல்வார். ஒன்றுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் இருக்குல்ல, ஏன் இதை படிக்கணும்னா அப்படின்னு நீ சொல்றல்ல விளக்கம், அதில் தான் நாங்கள் எரிச்சலாகிறோம். விளக்கங்கள் தான் பிரச்சனையே. இங்க படிக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்வோம். ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்றல்ல, முடியாது. டெஃபினிஷன் ப்ராப்ளம்ங்க இந்த நாட்டில். எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியுங்க, ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், அரபி, தமிழ். நான் மொழி பாடம் நடத்துற பேராசிரியை, எனக்கு மொழி அரசின்னு ஒரு பேர் இருக்கு. 5 மொழி தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இது ஏன் டெஃபினிஷன், இட் இஸ் மை டெஃபினிஷன். டெஃபினிஷன் ப்ராப்ளம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட வந்து சேர்ந்தது, நாம போய் சேர்ந்துகிட்டது, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். வாழ முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. பஞ்சதந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போறான். கதைகளாகத்தான் சொன்னான். கதைகள் முக்கியமே இல்லைங்க. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா சொல்றேன், கதைகளே முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் சொல்லப்படுது இந்த கதை பாருங்க. என் குரலே எனக்கு இல்லையா? இப்ப வந்துருச்சா? எனர்ஜி என்னால் வரல, இறை சாட்சியா சொல்ற, உங்க எனர்ஜி. நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைச்சேங்க. எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக. பாருங்க, என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு, நாம எல்லாம் தான் அந்த தவளை. ஓகேவா? பக்கத்தில் ஒன்று வந்து நிக்குது, அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகில் ஏற்றிட்டு இந்த ஆற்றை கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர், அது ஃப்ராக். அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கெட்டுச்சு, ஏன்? நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூஸா நீ? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன். ஆமால்ல, பாயிண்ட்.
நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் 2 அம்மா அப்பா. சூப்பர். ஆனால் இந்த ஃப்ராகு ஓகேன்றுச்சு. சரி வா, கொட்டக்கூடாதான், கொட்டினோம் 2 பேரும் செத்துருவோம், ஜாகிரதை. முதுகில் ஏற்றிக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆற்றுல போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி தவளை இப்படி தவ்வி 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 கூட்டிட்டு போகுது. நடு ஆற்றுல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேள் டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி. மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு. ஏன் என்னை கொட்டின? நான் அன்பா தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாத்தனன் தானே, என்னை ஏன் கொட்டின? இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டில் போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது? எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க, சொல்லுவாங்க தோற்கலாம்னு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும். ட்ரை, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு 5 விதிகளை கற்றுத்தருகிறேன். 5 விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம். டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது. முடிவெடுப்பதே இல்லை. நாம் அடுத்த நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. முக்கியமா இந்த பெண்களுக்கு, இந்த அக்கா, உங்கள் தங்கை, உங்கள் மகள், உங்கள் தாய், வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம். என்ன தெரியுமா? இவ என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா, எவ்வளோ நம்மளை பற்றி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் 3 நிமிஷம் தான் நினைப்பா. நம்முடைய அஜெண்டா 300 வருஷம். இந்த 3 நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன். முதல் விதி, நான் சொல்லுகின்ற முதல் விதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிள். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை நான் ஒரு 17-18 வயசு பசங்க இருக்கிற காலேஜில் சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கேட்குறான், மேடம் இன்னொரு வாட்டி சொல்லு. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம்? நம்பலாமா? டே டே நான் அதை சொல்லலடா. நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா? பயம் உங்களை தேடும். நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா? மரணம் உங்களை தேடும். கீழே விழுந்துருவீங்க. உங்கள் மனம் மிக மிக பலமானது. பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட். இது நான் சொல்லுவது சத்தியம். இது சயின்ஸ். இது ஒன்னும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு நான் சொல்லல, இது சயின்ஸ். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள், பார்ப்போம். வரவே வராது. திட்டம் இருந்தா வரும், டிட்டர்மினேஷன் இருந்தா வரும்.
பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறது இல்லை. வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும். இப்படி சொல்ற மேடம் பேர் என்ன? இளஞ்செல்வி மேடம் நம்முடைய பாஸ். நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன், பர்ஸை தொலைச்சிட்டேன். நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன், மேடம் பர்ஸை காணோம் மேடம். மேடம் என்ன கேட்பாங்க? எங்க தொலைச்சிங்க? பஸ்ல மேடம். எந்த பஸ்ல? கிளாம்பாக்கத்திலிருந்து ஏறின மேடம், தொலைச்சிட்டேன் மேடம். அடுத்து என்ன கேட்பாங்க? தென்னீங்களா? தென்ன மேடம். கிடைக்கல, ஓன அழுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம்? நான் சொல்றேன் 30 ரூபாய். இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3 லட்சம் ரூபா. புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான், அவ 30 லட்சம். வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்கிறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீயிங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். சுய மற்றும் சமூக ஒழுக்கம். தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் பெண், என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன். ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை, உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம். தத்தம் கருமமே கட்டளை கல். அப்பா, தமிழ் கட்டளை கல்லுன்ட்டான். உன்னுடைய கட்டளை கல் உன் கர்மம் தான், நீ செய்யும் வினை தான் சொல்லிட்டான். எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும். மிராக்கிள். இதெல்லாம் நான் சும்மா வேகமா சொல்லிட்டு போறேன், வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும். சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 5 விதி. இந்த 5 விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டி விடுகிறார்கள். நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன், இளைஞர்களை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன். ஜெனரேஷன் மாறுது. என் காலத்துல, என் வயசுல இருக்கிறவங்க 45 வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. 3rd இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏங்குவோம் சார். இன்னைக்கு காலேஜ்ல நான் டீச்சரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு 3rd இயர் ஏங்குது. இன்னைக்கு அப்படி இருக்காங்க. நான் உங்களெல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுறேன், என்னையும் சேர்த்து, மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்சியா மேடம் கேட்பாங்க? எவ்வளவு இன்னசென்ட்டா வளர்ந்தோம் நாம. 7ஆம் கிளாஸ்ல தான் எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. அது வரைக்கும் கறி கோபால் பல்பொடி தான்.
நான் தலையண்டை வச்சு தூங்கி இருக்கேன் மேடம். எப்போ காலையில் விடியும் பிரஷ் யூஸ் பண்ணலான்னு. எனக்கு அப்ப என்ன தெரியல தெரியுமா? பிரஷ் தானே நைட்லயும் தேய்க்கலான்னு தெரியல. எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கேன். 12 வயசுல அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்ததுனால தான் 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமா பேசுறேன். அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு. என் காலேஜில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா? காலேஜில், ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு. போய் பாருங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா உங்க பாப்பா லூஸா போயிடும். ஒன்றும் விளங்காது. குழந்தையா இருக்க விடுறோமா? முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா? ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க? என்கிட்ட விடுங்க 10 நாளைக்கு. கத்தி இல்ல, வைர கத்தியா மாத்தி கொடுக்குறேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும். நாம குழந்தைகிட்ட மழலை பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். எனக்கு தொண்டை கட்டியிருக்கா? என்ன ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா சாப்பாடு டேபிள்ல சாப்பாடு வச்சிட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்றார், மேடம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு பேசுங்க. நான் சொன்னேன், சார் இங்க வாங்க, வாங்க சார், தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியாது. அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். ஒரு டம்ளர் சூடா தண்ணி கொடுங்க சார். அவரு இப்பவே வேணுமா மேடம்? அதுக்கப்புறமா, ஓ எனக்கு தானேயா தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானேயா இருக்கு, நீ பேச. குழந்தை தான் நம்ம கிட்ட மழலை பேசும், நீ திருப்பி நல்லா பேச. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது. லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை நான் ஒன்று சொல்றேன், பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க, சூப்பரா இருப்பாங்க. 90 வயசு 95 வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கணும். நான் அப்புறமா பேசுறேன். வெய், சாப்பிட்டியாமா? தலைவலிக்குதா? சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போலாம். நீ கூட்டே போக வேண்டாம், போலான்னு சொல்லு, தலைவலி சரியாய். மொழி தெரிய வேண்டும் நமக்கு. மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு நம்முடன் பணியாற்றுகின்றவர்கள், நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. 2 உதாரணத்தை சொல்றேன். தண்ணி தெளிவா இருந்தா முகம் தெரியுதா? கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியுமா? மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது, நினைவிலேயே இருக்காது. கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள். என் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்டரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன். குறிஞ்சி மலை, மலை சார்ந்த இடம். கூடுதலும் கூடல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன். கல்யாணம் ஆனா எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன். ஆன்சர் தேன் நிலவு மலை அப்படி வரோன்னு நினைச்சேன்பா. எழுந்திருச்சு பதில் சொல்லிச்சு, தனி கொடுத்தணும் மேடம். எங்க ஒத்த புள்ள பெற்று வச்சிருக்கிறேங்க நான், பையங்க. மனம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. மலை தேடி போகிறோம். நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார். இது வாழ்வின் ரகசியம். பல நேரங்களில் நமக்கு இது புரிவதே இல்லை. இப்படி சொல்கிறேன், தெய்வமாக தெய்வ நிலை என்பது அழியா நிலை, அழியா புகழ். பாரதிக்கு ஏன் அழியா புகழ்? என்ன வித்தியாசம்? கம்பனுக்கு ஏன் அழியா புகழ்? வள்ளுவருக்கு ஏன் அழியா புகழ்? இவர்கள் எல்லாம் ஏன் அழியா புகழ் பெற்றார்கள்? ஏன் இளங்கோவுக்கு அழியா புகழ்? பாரதி இந்த நாட்டை சொல்லுகின்ற பொழுது ஏன் எப்படி சொல்லிவிட்டு போனான்?
கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஏன் இவர்களை சொன்னான்? கருத்தியல் தானேங்க. பாரதியின் கருத்தியல். நீங்கெல்லாம் பாரதி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாரதியை நினைச்சாலே என் மனசெல்லாம் அப்படி உருகிருதுங்க. இப்படி நினைப்பானா ஒருவன்? இப்படியா நினைச்சிருக்கிற நீ? அவனுடைய ஒரே ஒரு பாட்டு போதுங்க நம்ம எல்லோரும் அவனை கொண்டாடுவதற்கு. உங்களில் யாரேனும் அந்த மனநிலையில் இருந்தால் உங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டாடும். அவன் சொல்றான் ஒரு பாட்டுல, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். யாரும் பேசாத பொருளாம் அவன் பேச துணிகிறான். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என் ஜன்மத்திலேயே எனக்கு முன்னும் சரி எனக்கு பின்னும் சரி யாரும் கேட்க முடியாத வரத்தை இதோ சக்தி உன்னிடத்தில் கேட்கிறேன். யோக சித்தி. யோக சித்தியில கேட்கிறான், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். அப்படி என்ன கேட்டுட்ட நீ கடவுள் கிட்ட? மண் நல்ல கூர்ந்து கவனிங்க. சாமானியர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன், நூல் இழையில சொல்றேன். அதனால தாங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு நூல்னு பேரு. ஒரு மெல்லிய விஷயம் தாங்க. மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்க. வற்றிய குளத்தில் மழை பெய்தவுடன் மீன்கள் மிதக்கின்றனங்க. 3 நாள்ல மீன்கள் நீந்துது. எப்படி? மழை போட்டுச்சா மீனை? கிடையாது. வற்றிய குளத்தில் மீன்கள் தான் செத்து போகும். மீன் முட்டைகள் மண்ணிற்கடியில் உயிரோடு இருக்கும். மழை பெய்தவுடன் துளிர்த்து எழுந்து வந்து நீந்தும். மீன் முட்டையின் மீது மழை துளி போல் சொல்லுகிறாங்க அவன். நான் உயிர் தெழுகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் இன்புற்றுனா நீங்களும் அவனும் ஒண்ணு, நானும் அவனும் ஒண்ணு. என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இயைந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல, நான் ஏதாவது செய்யணும் அதுல அதுங்க சந்தோஷமா இருக்கணும். எங்கெங்க பிரிகிறாங்க இவங்க? நூல் இழையில் பிரிகிறார்கள். சிந்தனை நூல் இழையில் பிரிகிறது. என்னுடைய தந்தையார் அல்லாமா இக்பாலினுடைய ஒரு கவிதையை அடிக்கடி எனக்கு சொல்லுவார். வயது போக போகத்தான் விஷயங்கள் புரிகின்றன. சிறிய வயதில் புரியவே இல்லை. மனனம் செய்து பேசிவிட்டோம். பேசியதெல்லாம் ஞாபகம் வருது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்கால் படுகின்ற பொழுது கதவுகள் விரிகின்றன. खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, மனசு ஆழமா உள்வாங்கிட்டு போங்க. ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால், விஸ்வரூபம் காட்டு என்றால், உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத? அவன் எழுதக்கூடாதான். நீ இப்படித்தான் எழுதணும்ட்டு நாம விஸ்வரூபம் எழுந்து நிக்கணுமா? நிக்க முடியும்ங்கிறான் அல்லாமா இக்பால். எல்லாம் விதி. நோ, ஊழையும் உப்பக்கம் காண்பர் நாங்கள, அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள். மாற்றியமைக்க முடியும். எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம், ஏழையாக இறக்க மாட்டோம். கல்வி அறிவு அற்ற குடும்பத்தில் பிறந்தோம், கல்வி அறிவு அற்று இறக்க மாட்டோம். சுதந்திரமின்றி பிறந்தோம், அடிமையாக சாக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதி கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்த பெறுகிறார்கள். அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை சொல்லுகிறேன். இன்னைக்கு டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க. வரலாறு இருக்குல்ல, ஏன்னா இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. வரலாறு முதல் வெற்றியை வெறும் காகிதத்தில் தான் எழுதி வைக்கிறது. இரண்டாவது வெற்றியைத்தான் வரலாற்றின் பொன்னேடுகளில் பொறிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டா போதும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கணும். அதான் வரலாறு.
நான் இப்படி வந்துட்டேன். அப்புறம் 10th வந்தவன் ஏன் +2ல வர்றதில்ல? கொண்டாடி தீத்துறோம். டர்ன் as a responsibility. வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள்ளுகின்றவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள். நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன், சாதனையாளர்கள் யார்? தவறே செய்யாதவர்களா? கிடையாது. ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள். எல்லாம் தப்பு செஞ்சவன் தான், ஒரே தப்பை திரும்ப செய்ய மாட்டான். அவன் சாதனையாளராக இருக்கிறான். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு எத்தகைய வாய்ப்புகளை, சிந்தனைகளை தருகிறது. நான் இதை ஒரு 4-5 கூட்டத்தில் எனக்கு தெரிந்து நான் மிக உணர்ச்சிவசப்பட்டு சொல்வது உண்டு. எனக்கு தெரியாது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நான் 22ஆம் தேதி வர வேண்டியவன், வர முடியல. சரியா? இன்னைக்கு வந்திருக்கேன். யார் என்னை அழைத்து வந்தது சொல்லட்டுமா? இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறீர்கள், மிக தீவிரமாக இருக்கிறீர்கள். வந்து அவங்க பேச்ச கேட்கணும்ட்டு பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து என்ன அப்படி வீசிருச்சு உங்க முன்னால. உடம்பு சரியில்லை, நோவே. டைட் ஷெட்யூல், நோவே. வா, கிளம்பு, வா. இழுத்து வருங்க. நான் உண்மையை சொல்றேன், இழுத்து வரும். ஆனா அது நமக்கு புரியுற சக்தி இருக்கணுமே. கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ், கொஞ்சம் வெளியில வாங்க பார்ப்போம். பெண்களுக்கு சொல்றேன், சார் வருத்தப்படுவார், இந்த அம்மாவை கூட்டு வராம இருந்திருக்கலாமோ. ஏன் 50 வயசுக்கு மேல கண்கள்ல நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் வருது பெண்களுக்கு? ஏனென்றால் செய்ய விரும்பாததையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது மேடம். ரகசியம் சொல்லவா? கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் போட்டு சுமந்து கொள்ளாது. உங்களுடைய உடல் நலம், உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய பரிசு பெண்களே உங்கள் ஆரோக்கியம்தான் என்பதனை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு you are become an asset, சொத்தாக மாறுகிறீர்கள். லயபிலிட்டியா இல்ல. லயபிலிட்டியா இல்லாம இருக்கணும்னா உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் பார்த்து கொள்வது குற்றம் இல்லை. முதல்ல இந்த நினைப்பிலிருந்து வெளியில வாங்க. என்னை நானே பார்த்துக் கொள்வது குற்றம் என்கின்ற நிலையிலிருந்து வெளியில வாங்க. கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் அவ்வளவு பெரிய குற்றம் தான். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கிறோமா? பார்த்துக் கொள்கிறோமா? சொற்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். நேரடியா புரிஞ்சுக்க முடியாது. நான் இப்படி சொல்லவா? நீங்கள் எதையோ தேடி வந்திருப்பீர்கள். உங்களுடைய ஞானம், உங்களுடைய மனநிலை சரியா கனெக்ட் ஆச்சுன்னா தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் விஷயமே. உங்களுடைய பாத்திரம் பெருசா இருக்கணுமே, பாத்திரம் சரியா இருக்கணுமே. மழை பெய்து பாத்திரத்தில் நிறைச்சிக்கிறீங்க, கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கிறது, பாத்திரம் பெருசு. பாத்திரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதானே நிறையும். பாத்திரத்தை எப்படி பெரிதாக்கிக் கொள்வது? பாத்திரத்தை பெரிதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை சொல்லவா? ஒரு சிந்தனை சொல்றேன். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நினைத்து விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷச்சொல் உள்ளே மறைந்திருக்கு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல ஒரு விஷச்சொல் மறைந்திருக்கு. அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வாடுகிறேன். ஆனால் என் மக்களின் மீது நான் பேரன்பு கொண்ட காரணத்தினால் அந்த விஷத்தை ஒவ்வொரு துளியாக ஒவ்வொரு நேரத்திலும் விழுங்குகிறேன். 1997 முதல்ல வெளிநாட்டுக்கு என்ன பேச கூப்பிடுறாங்க. 9 மணிக்கு பிளைட், மலேசியன் ஏர்லைன்ஸ். மீசாப்பேட்டையிலேருந்து கிளம்புறேன். கையில பெட்டி, காலில் ஷூ மாட்டினேன். பெட்டி எடுத்துட்டு அப்படி போறேன். எங்க அம்மா அப்படி நிறுத்துச்சு என்ன. சுல்தானா உள்ள அப்பா, ஏற்கனவே அப்பாட்ட எல்லாம் போய் காலில் விழுந்தெல்லாம் துவா வாங்கிட்டேன். போன்றார் அப்பா. நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணமே எங்க அப்பா தான். சம மனுஷன் பா, சூப்பர் சூப்பர். எங்க அண்ணன் ஒரு நாள் நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு இருந்தோ அண்ணனோட அண்ணன் ஃபோன் வருது. வெளியில நின்று சோடா குடிச்சிட்டேன் பெட்டி கடையில். வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் வந்து
புக்கு பேப்பரு எல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணாயில் போட வந்துட்டார். கிருஷ்ணாயில்னா தெரியும்ல, மண்ணெண்ணெய். கிருஷ்ணா ஆயில் ஏன் பேருனா அது ப்ளூவாக இருக்கும், அதனால் அது போடுறதுக்கு வந்துட்டான். எங்கள் அப்பா 4 அடி தான், எங்கள் அண்ணா 6 அடி. நேராக எங்கிருந்து வந்தாருன்னு தெரியலிங்க. என்னுடைய சர்டிஃபிகேட், என்னுடைய கப்பு எல்லாத்தையும் போட்டு அண்ணன் எரிக்க போகிறான். எங்கள் அப்பா பறந்து வந்தாருங்க எங்கிருந்தோ. இப்படி நிறுத்துறாருங்க அண்ணனை. அப்பா குள்ளம்ல, என்ன செய்யற? அப்பா எங்களை அடிச்சது கிடையாது, திட்டினது கிடையாது, ரொம்ப சாஃப்ட் எங்க அப்பா. என்ன பண்ற? வெளியில நின்று ஒரு திட்டு சொல்லிட்டு ரோட்ல சோடா குடி. என்ன பண்ண போற? எரிச்சிடலாம். நாளில இருந்து ஸ்கூல் கிடையாது. 10th நான் இல்லை 11th கிடையாதுன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணாரப்பா? இரு அப்படின்னு கையில் இந்த பெட்டி எடுத்து வச்சுட்டு, அவ உன் பொண்ணு இல்லை, என் பொண்ணு. அவ குடிச்சா, வெளியில நின்று குடிச்சான்னா குடிக்க வேணாம்னு சொல்ல அவ செய்ய மாட்டான். இல்லை இல்லை அவ துணியெல்லாம் போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொன்னா வெளில போ. அண்ணன் இது எப்ப தெரியுமா சொல்றார்? அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார். இவரால் தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய், இவரால் தான் உலகமெல்லாம் சுற்றுகிறாய், இவர்தான் எத்தனையோ சங்கடங்களை கடந்து உன்னை அப்படி தூக்கி நிறுத்தியவர், உன் தகப்பனார், அவருக்காக துஆ செய் என்று சொன்னார். அந்த அப்பாவை பத்தி ஒரு மேட்டர் சொல்றாங்க எங்க அப்பா. சூப்பர் மேட்டர். கையில நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கையில சூட்கேஸோட நிக்கிறேன். அம்மா கேட்குறாங்க, எத்தனை மணிக்குமா ஃப்ளைட்? 9 மணிக்கு. இப்போ மணி 4 தானே ஆச்சு? ஆமாம். ரொம்ப தூரம் போனோம்ல, ஆட்டோவில் போனோம். ஒன்று செய், ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டு போ. என்னம்மா? நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. ஏன்? எங்க அப்பாவை பார்க்குறேன். எங்க அப்பா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்க. ஏன் பார்க்க வரல? கருப்பா பிறந்துட்ட பொண்ணு. மறுபடியும் அப்பாவை பார்க்குறேன். உண்மைதான், எங்க அப்பா என்னை பார்க்க வரல. எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, 3 நாள்ல எடுத்து வெளியில போட்டிருக்காங்க அம்மாவை. குழந்தைய கீழே விட்டா ஜன்னி பிடிச்சிக்கோன்ட்டு பழைய சேலையில நான் சுத்தி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு, கையில இருக்கிற பொட்டி தூக்கிக்கிட்டு, அந்த கூடை தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. 1 ரூபா இருந்தது. துப்புரவு தொழிலாளருக்கு அந்த அம்மாக்களுக்கெல்லாம் 75 பைசா கொடுத்துட்டு 4 பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல, எனக்கு பால் இல்லை. வெளியில வந்து பஸ் ஏற தெரியாது, அப்பா வீட்டுக்கு போக தெரியாது. அம்மா இதெல்லாம் சொல்றாங்க. எப்போ? பெட்டி வச்சுட்டு நிக்கிற தெரியாது. மாமா வீட்டுக்கு போறேன். ரிக்ஷாக்கார ஒருத்தர் இருந்தார், பார்டர் தோட்டம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட. கூட்டு போவியா? பச்சை உடம்புக்காரி, புள்ள பெற்றிருக்கேன், புருஷன் பார்க்க வரல. மாமனார் வீட்டுக்கு போனோம். அவர் ஏற இறங்க பார்த்தாராம். 1 ரூபா ஓனாராம். இந்த பாரு, 4 தான் இருக்கு. 4 உனக்கு கிடையாது, 15 பைசா தான் உனக்கு. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு, உனக்கு 10 பைசா தான். கூட்டு போவையா இல்லையான்னு மிரட்டி இருக்காங்க. ஏறுமான்ட்டாங்க. அம்மா சொல்றாங்க, இப்படி தூக்கிக்கிட்டு உன்னை ஏறின அப்ப 2 காலம் இப்படி என் பழைய புடவையிலேருந்து தொங்கிட்டு இருந்தது. இத்தினூண்டு கால் பிங்க் கலர்ல இப்படி ஆடிக்கிட்டு இருந்தது. ரிக்ஷால அனாதையா யாரும் இல்லாமல் உன்னை நான் இப்படி ஏத்திக்கிட்டு வந்த அந்த 2 பிங்க் கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. எங்க கனெக்ட் பண்றாங்க அம்மா. அது மேட்ரு இல்லை. போகும்போது கடல் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கால் நினைச்சிரு. நான் சொன்னேன்ல, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். பெருசு பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிறது. எப்படி சொல்றாங்க பாருங்க. போறேன், கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏன்? என் புள்ள கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். அது மேட்ரு, அதுவும் மேட்ரு இல்லை. நான் போனேன், கால் நான் நினைச்சேன். இப்போ 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சூட்சுமம் என்ன தெரியுமா? ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை.
இப்போ போயிட்டு வர்றது கூட மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது. இது ஏன் நிகழ்ந்தது தெரியுமா? என்னை கூட்டிகிட்டு போனார்ல ரிக்ஷாக்கார், 10 பைசா வாங்கலை. 10 பைசா செலவில்லாமல் பிறந்த 3 நாளில் தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்படி வரும் ஆசீர்வாதம்? சிட்டுக்குருவிதான். விரிக்க விரிக்க தெரிஞ்சது. இல்லை, நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. சிறகை விரித்து பாருங்கள், புரிந்து போகும். வாழ்க்கை ஒரு முறைதான். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என் தமிழ் உறவுகளே, வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு நாட்களை தேடாதீர்கள். வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியும் கொண்டாடுவதற்கு தகுதியானதுதான். வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அறத்தோடு கொண்டாடுகின்றவன் மனிதருள் தெய்வமாகலாம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி சகோதரி. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருக்க முயற்சியுங்கள். நீயாக முடிவு செய்யும் வரை உன் சக்தியை யாராலும் தடை செய்ய முடியாது. மனதில் உயர்வானதை விதையுங்கள் என்றும் எங்கள் கடலூர் மக்களுக்கு இந்த நன்னாளிலே நல்ல விதைகளை விதைத்தீர் ஐயா. சகோதரி, உங்களுக்கு நன்றி. கடந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா மேம் என்னைக்கு வராங்கன்னே இன்னும் பதில் சொல்லி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குரிய சிறப்புக்குரியவர்களுக்கு இந்த நாளில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தினமும் புத்தகங்கள் வெளியிடுவது போல இந்த நாளிலே 2 புத்தகங்களை வெளியிட உள்ளோம். முதலாவதாக கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்களால் படைக்கப்பட்ட சாரல் புத்தகத்தை பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வெளியிட திருமதி இளஞ்செல்வி இணைப்பதிவாளர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நம் படைப்பாளர்களுக்கு நாம் கரவொலியை பரிசாக தருவோம். இரண்டாவது புத்தகமாக